ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானப்பிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 39ஆம் நாள் தொடக்கம். அதுவுமல்லாமல் ராஜாவும் பாக்கி பிரஜைகளும் சாத்வீகத்தையும் பூஜித்து வருகிறார்கள். சாத்வீகம் சந்நியாசியாகின்றது. அது எப்படி என்றால், அவர் ராஜச தாமச குணங்கள் விட்டு சுத்த சாத்வீக குணத்தோடு மாத்திரம் நடக்கின்றவராகும். அவ்விதம் உள்ளவர் உலக குருக்களாகும். அம்மாதிரியுள்ள உலக குருக்களாகிய சந்நியாசிகளை ராஜா முதலான எல்லா ஜனங்களும் பூஜித்து வருகிறார்கள். அப்பொழுது உலகத்தில் சாத்வீக குணத்தையும் ராஜச குணத்தையும் மாத்திரமே பூஜித்து வருவதாயிருக்கிறது. தமோ குணக்காரர்களாகிய ராக துவேஷாதிகளாகி நடக்கின்றவரை எவரும் பூஜிக்கின்றதில்லை. இதற்கு அனுசரித்தாகும் உலகத்தில் பூஜா கிரமங்களும் காணுகிறது. அது எப்படி என்றால், விஷ்ணு சேத்திரங்களில் விஷ்ணு என்று சங்கல்பித்ததான பிம்பங்களை எந்த முறையிலாகும் பூஜிக்கின்றது? அதை ஸ்நானம் செய்வித்து பீதாம்பரம் முதலான, அதாவது பட்டு வஸ்திரங்கள் உடுத்தி கிரீடம் வைத்து பல ஆபரணங்களையும் அணிவித்து பரிமள திரவியம் முதலானது சாத்தி பல அலங்காரங்கள் செய்து வெகு அழகாக நிறுத்தி பல விதங்களில் உள்ள புஷ்பங்களை அர்ச்சித்து பூஜிக்கின்றனர். மேலே சொன்ன நிலைமைகளெல்லாம் என்ன ஆகின்றன? அலங்காரமாகின்றன. அலங்காரம் என்பது எதற்கு என்பது எந்த குணத்திற்கு? ரஜோகுணத்திற்கு. அப்பொழுது விஷ்ணுவை எந்த குணமாய் பூஜித்து வருகிறது? சுத்த ரஜோகுணமே ஆகும் பூஜித்து வருகிறது. அதனால் ரஜோகுணம் என்பது எது? விஷ்ணு. சிவசேத்திரங்களில் சிவலிங்கங்களை பூஜிக்கின்றது எவ்விதத்தில்? சிவலிங்கங்களுக்கு அபிஷேகமாகும் முக்கியமாய் இருக்கின்றது. காசி கோகர்ணம் முதலான சேத்திரங்களில் உள்ள சிவலிங்கங்களுக்கு சதா காலமும் அபிஷேகமாகும் முக்கியமாய் உள்ளது. அதல்லாமல் கோகர்ணத்தில் சிவலிங்கத்துக்கு மேல் பாகத்தில் ஒரு தோணியை கட்டி தொங்கவிட்டு அதில் தண்ணீர் நிரப்பி இருக்கிறது. அந்த தண்ணீர் சதா காலமும் அந்த சிவலிங்கத்தின் பேரில் ஒழுகி விழுந்து கொண்டே இருக்கிறது. இதல்லாமல் அநேக சேத்திரங்களில் உள்ள சிவலிங்கங்களுக்கு மேல் பாகத்தில் ஒவ்வொரு தாரா பாத்திரங்களை கட்டி தொங்கவிட்டு இருக்கிறது. அந்த பாத்திரத்தினுடைய அடிபாகத்தில் சிறு துவாரம் உண்டாக்கி அதில் தண்ணீர் நிறைத்திருக்கிறது. அந்த தண்ணீர் எப்பொழுதும் சிவலிங்கத்தின் மேல் விழுந்து கொண்டிருக்கிறது. அதனால் சிவலிங்கங்களுக்கு முக்கியம் எது? அபிஷேகம். மேல் சொல்லிய பிரகாரத்தில் அதன் பேரில் சதா காலமும் தண்ணீர் விழுந்து கொண்டிருந்தால் அதை அலங்கரிப்பதற்கு முடியுமா? முடியாது. முன் சொல்லிய பிரகாரம் சதா காலமும் அபிஷேகம் செய்தால் அதன் மேல் ஏதாயிலும் கலங்கமோ அழுக்கோ உண்டாகுமா? உண்டாவதில்லை. கலங்கமும் அழுக்கம் இல்லாமலும் அலங்காரம் இல்லாமலும் இருக்கின்றது எந்த குணமாகின்றது? சுத்த சாத்விக குணமாகின்றது. அப்பொழுது சிவனை எந்த குணமென்றாகும் சொல்ல வேண்டியது? சுத்த சாத்வீக குணமாகும் என்றாகும். அதுகொண்டு சாத்வீக குணம் சிவன் என்றும் ரஜோகுணம் விஷ்ணு என்றும் வெளிப்படுகிறது. அந்த ரஜோகுணத்தில் இருந்து உண்டாகிய அகங்காரமாயிருக்கிற தமோ குணமாகும் பிரம்மா.
அதுகொண்டு உலகில் சத்துவ குணமாய் இருக்கிற சிவனையும் ரஜோ குணமாய் இருக்கின்ற விஷ்ணுவையும் மாத்திரம் பூஜித்து வருகின்றது. தமோ குணமாய் இருக்கிற பிரம்மாவை பூஜிக்கிறதில்லை. உலகத்தில் பூஜிக்கின்ற ஜனங்கள் இன்னின்னவைகள் தான் குணங்கள் என்று தெரியாமலும் அதை பற்றி சிந்திக்காமலும் தான் செய்கின்ற தொழில் இன்னதென்று அறியாமலும் சத்துவ குணம் விஷ்ணுவென்றும் தமோ குணம் சிவனென்றும் ரஜோகுணம் பிரம்மாவென்றும் சொல்லி யாதொரு விவரமும் இல்லாமல் புகழ்ந்து நடக்கிறார்கள். இது தவறுதலாகிறது. ஆனால் உண்மை ஏதென்றால் சாத்வீகம் என்றது ஜீவனும் அது சிவனும், ராஜசம் என்பது சாத்வீகமாயிருக்கிற ஜீவனிலிருந்து உண்டாகின்ற மனமும் அது விஷ்ணுவும், தாமசம் என்பது ராஜசமாயிருக்கிற மனதிலிருந்து உண்டாயிருக்கின்ற அகங்காரமும் அது பிரம்மாவும் ஆகும். இதாகும் திருமூர்த்திகள், அதாவது மும்மூர்த்திகள். மும்மூர்த்திகளாகி இந்த பிரகாரமாயிருக்கிற முக்குணங்களும் ஒன்றாய் சேர்ந்து உற்பத்தி ஸ்தானமான ஆகாசத்தில் எப்போது லயிக்கின்றதோ அப்பொழுது திரிகுண ரகிதமாய் திரிகுணாதீதமாய் தீருகிறது. அதாகும் மோட்சம். சித்தவேதம் அத்தியாயம் 10. குருவே, மனம் என்பது விஷ்ணுவாகும் என்றும் சக்தியாகும் என்றும் ஜலமாகும் என்றும் சுக்கிலமாகும் என்றும் கற்பித்தீர்கள் அல்லவா? ஒரே வஸ்துவையே இவ்விதமாக மாறி மாறி சொல்வதின் காரணம் என்னவாகும்? அது ஒரே வஸ்துதானாகும், அதற்கு சந்தேகமில்லை. ஆனால் அதற்கு பல மாற்றங்கள் உண்டாகின்றதனால் பல பெயர்களும் உண்டாகின்றதாகும். அது எப்படி என்றால், அக்ஷரமாய் தானாயிருக்கின்ற வஸ்து ஆகாசமாகி வெளியாகி அந்த வெளியாயிருக்கிற ஆகாசத்துக்காகும் சதாசிவன் என்று சொல்லுகிறது. அதாகும் தானாயிருக்கின்ற ஜோதி. அந்த ஜோதியாய் இருக்கிற தனக்கு சலனம் உண்டானதற்கு ஜீவன் என்று சொல்லுகிறது. அந்த ஜீவனாகும் ஆத்மாவாய் சைதன்யமாய் இருக்கின்றது. அதாகும் தேகம். அந்த தேகத்திலிருந்து ஆவியாய் வேர்வையாய் அக்னி சுரூபமாகிய சுக்கிலம் உண்டாகின்றது. அந்த சுக்கிலமாகும் மனம். அது ஜலாம்சமாகும். அதாகும் விஷ்ணு. அதற்காகும் சக்தி என்று சொல்லுகிறது. அது கொண்டாகும் சக்தியிலிருந்து சிருஷ்டி ஸ்திதி சம்காரம் உண்டாகிறது என்றும் சொல்லுகிறது. சக்தி இல்லாவிடில் சிருஷ்டி ஸ்திதி சம்காரம் உண்டாகிறதில்லை. அந்த சக்தி சுக்கிலமாகும். சுக்கிலமில்லை என்றால் யாதொரு சிருஷ்டியும் உண்டாகிறதில்லை. அந்த சுக்கிலமாய் இருக்கிற சுவேதஜமாகும் பிரம்மாண்டம். அது எவ்விதம் என்றால், சமுத்திரத்தில் ஜலமில்லை என்றால் சமுத்திரம் என்று பெயர் இல்லை. அப்பொழுது அது மிகவும் ஆழமான தரிசா இருக்கின்ற ஒரு இடமாயிருக்கும். அதில் ஜலம் உண்டானதினால் சமுத்திரம் என்றும் பெயர் சொல்லி வருகிறது. அப்படியுள்ள சமுத்திரத்தில் சில நீர் குமிழிகள் உண்டாகிறது. அது உண்டாக காரணம் ஜலம் அசைந்து அலை அடிக்கின்றதனால் ஆகும். அந்த ஜலத்திற்கு சலனம் உண்டாகாதிருந்தால் மேற்சொன்ன நீர்க்குமிழிகள் உண்டாகிறதில்லை. அலை அடித்த போது உண்டானது நீர்க்குமிழி அல்ல, நுரையாகும். அந்த நுரை இல்லாவிடின் நீர்க்குமிழிகள் உண்டாகாது. அதனால் ஜலத்திலிருந்து உண்டாவது நுரையும் அதிலிருந்து உண்டாவது நீர்க்குமிழிகளும் ஆகும். அந்த நீர்க்குமிழிகள் ஜலத்தின் மீது எழும்பி உருண்டு முட்டை வடிவில் பளிங்கு வர்ணமாய் இருக்கின்றது. ஆனால் ஜலத்தின் மேலாய் நுரை நீர்க்குமிழிகளாய் பொங்கி கிடக்கிறது. இப்பிரகாரமேதான் ஆகாசம் என்பது சமுத்திரத்தில் ஜலமில்லாத நிலைமை எவ்விதமோ அவ்விதமாகும் என்று கருதவும். ஜலம் உண்டான போதாகும் சமுத்திரம் என்று சொல்லுவது. அதே பிரகாரம் ஆகாசத்தில் வாயு உண்டான போது சமுத்திரம் என்றும், அந்த சமுத்திரம்
மாயா சமுத்திரமாகும் என்றும் கருதவும். சமுத்திரத்திலிருந்து அலையடித்த போது நுரை உண்டானது என்று சொல்லுகிறதற்கு மாயா சமுத்திரத்தில் வாயுவாய் இருக்கிற ஜலத்தினுடைய அலை அடிக்கிறதிலிருந்து மனமாகிய நுரை உண்டாகிறது. சமுத்திரத்தில் அலை அடித்ததனால் உண்டான நுரை நீர்க்குமிழிகளாய் உருண்டு முட்டை வடிவமாய் பளிங்கு வர்ணமாய் ஜலத்தின் மீது கிடப்பதென்று சொன்னது. மாயா சமுத்திரத்தில் சலனமாகிய வாயுவிலிருந்து நுரையாயிருக்கிற மனம் உண்டாவதும் அந்த மனது குமிழியாயுருண்டு முட்டை வடிவாகி பளிங்கு வர்ணமாய் மாயா சமுத்திரத்தின் மீது அகங்காரமாய் கிடக்கின்றதும் செய்கிறது. நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.